உயர் தொழில்நுட்ப சாதனங்கள் தயாரிப்பு, ஒரு ப்ரொடக்ஷன். நம்மளை இப்போ இந்த இந்தியாவை கன்சூமர் ஸ்டேட்டாக வச்சுருக்கிறாங்க. நாம் ப்ரொடக்ஷன் இருக்கிற ஸ்டேட்டாக மாறப்போகிறோம். அது நம்ம ஆட்சியில் நடக்கும். அனைத்து உயர் வகை தொழில்நுட்பங்களையும் அந்த எந்திரங்களையும் நாம் தயாரிப்போம். நாம் கொள்வனை செய்வதாக இருக்க மாட்டோம். உற்பத்தி பொருளாதாரத்தை நாம் முடிவுக்கு கட்டமைப்போம், அதை கொண்டு வருவோம். அதனால் 25க்கு மேலே நாங்கள் கொள்கையில் வச்சுருக்கோம். அந்த கொள்கைகளை நிறைவேற்றுவது தான் நாங்கள் ஆட்சிக்கு வருவது. நான் சில கொள்கைகளை படித்து காட்டியிருக்கிறேன். ஆக வருங்காலம் வசந்த காலம், இது நம்முடைய ஸ்லோகனாக வச்சுக்கலாம். 5ஆம் யுக கட்சியினுடைய ஸ்லோகம் வருங்காலம் வசந்த காலம். இதுவரை இல்லாத வசந்தத்தை நாம் கொண்டு வருவோம். எல்லோரும் அதிக தொழில்நுட்ப, அதாவது ஒரு டெக்னாலஜிக்கல் இன்வென்ஷனோட குறைந்த உழைப்பை கொடுத்து நிறைந்த மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய, அதிநவீன வாழ்க்கையை வாழக்கூடிய, அதே போல ஒழுக்கத்தோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை நாம் கட்டமைத்து, அப்புறம் தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து கோள்களில் தமிழ் தான் வழிபாட்டு மொழியாக இருக்கும், சமஸ்கிருதம் இருக்காது. அனைத்து தொழில்நுட்பத்திலும் தன்னிறைவு அடைதல். தமிழ்நாட்டில் நீங்கள் வெளிநாடு போல் அனைத்து முன்னணி தொழில்நுட்பமும் தமிழ்நாட்டில் பண்ண முடியும். ஆச்சுங்களா? எல்லாம் பண்ணுறாங்க. நீங்கள் ஜப்பான், சைனா, கொரியா எல்லா கீழே தேசங்களும் நல்லா இருக்குல்ல. 2000 வருஷத்துக்கு முன்னால் வரைக்குமே நம்மக்கிட்ட இன்றைக்கி இருக்கிற அனைத்து தொழில்நுட்பமும் தமிழர்களிடம் இருந்தது. உலகத்திலும் இருந்தது, எகிப்து எல்லா இடத்துங்களிலும் இருந்தது. இதையெல்லாம் அடித்தவர்கள் யூதர்கள். பரசுராமன் தான். இதில் பார்த்திங்கன்னா உறையூரில், திருச்சி உறையூரில் பஞ்சவர்ணீஸ்வரர் கோயில் இருக்குது. அது பரசுராமனுக்காக கட்டப்பட்ட கோயில். அந்த கோயில் அங்கே ஒரு சைக்கிள் பிம்பம் அச்சடிச்சிருப்பாங்க. மற்றும் உடனடி தீர்வு கிடைக்க நடமாடும் நீதிமன்றங்கள் கொண்டு வரப்படும். இப்போ ஒரு பிரச்சனை எங்கே இருக்குன்னா அந்த இடத்துக்கே ஜுடிஷியரி போயிடும். அவங்களுக்கு கேரவான் கொடுத்துருவோம். அந்த முழு செட்டப்புமே அந்த ஊரில் பிரச்சனையா, அவங்க ஒரு கேஸ் கொடுத்துட்டு வழக்காடிக்கிட்டு கீழ் நீதிமன்றம், மேல் நடுத்தர நீதிமன்றம், இது ஹைகோர்ட்டு, உச்ச நீதிமன்றம்லாம் இருக்காது. ஒரே நீதிமன்றம் தான். அதுக்குன்னா ஸ்பெஷல் அப்பீலுக்கு மட்டும் ஒன்று சிம்பாலிக்காக வச்சுருப்போம். ஒரு பிரச்சனைன்னா அந்த ஊருக்கு நீதிபதி குழு கேரவானில் போய் கேம்ப் அடிச்சிருவாங்க. அந்த ஊரில் இருக்க மக்களுக்கு தானே எல்லாம் தெரியும். அவங்கள எங்கேயோ ஒரு இதுக்கு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் கூட்டிங்கன்னா யார் செலவு பண்ணிட்டு கூப்பிட்டு வரது பாருங்க. அந்த ஊருக்கே அந்த ஊர் பிரச்சனையை அந்த ஊர்லேயே முடிச்சு வச்சு, அப்போ அந்தந்த ஊருக்கு நீதிக்குழுக்களை அனுப்பி வைப்போம்.